ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பேச போகிறோன்னா, கர்ப்பம் தங்குறதுக்கு நம்ம என்னென்ன டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இப்போ பேச போகிறேன். இதால் நிறைய பேர்த்துக்கு பலன் தரும் அப்படிங்கிறத நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாலே ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்கக்கூடியது எல்லா ஆண் பெண்ணுமே நம்மளுக்கு குழந்த பிறக்கும். அதை தான் நம்ம வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே நம்மளுக்கு குழந்த பிறக்கிறத தான் எதிர்பார்ப்பாங்க. சில பேர்த்துக்கு அது சீக்கிரம் கிடச்சிரும் குழந்த பாக்கியம். சில பேர்த்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்படி லேட் ஆகிறவங்க சில பேர் கொஞ்சம் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே குழந்த தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குதுமா. அதனால் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு குழந்த சீக்கிரம் தங்கணும் அப்படின்னா நம்ம எத்தனை டைம் ஒரு நாளைக்கு நம்ம சேர்ந்து இருக்கணும், கணவரோட எத்தனை டைம் சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு குழப்பமாகவே இருக்கும். ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் 4 டைம் அந்த மாதிரி நம்ம பண்ணினா தான் அதில் ஏதாவது ஒரு டைம் நம்மளுக்கு குழந்த தங்கும் அப்படின்னு நினச்சி தான் நிறைய பேர் அப்படி நினைப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்மளுக்கு ஒரு டைம் கணவரோடு சேர்ந்து இருந்தாலே நம்மளுக்கு குழந்த தங்குற வாய்ப்பு இருக்குது. அது என்ன டைம் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி அந்த மாதிரி சில பேர்த்துக்கு கண்டுபிடிச்சிருவீங்க, சில பேர்த்துக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் என்னென்னா, உங்களுக்கு மாதவிடாய் டேட் இப்போ 1ஆந்தேதி வருது அப்படின்னா 14ஆந்தேதி உங்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். அந்த ஓவுலேஷன் கருமுட்டை வெடிக்கும். கருமுட்டை வெடிக்கிற டயத்தில் நீங்கள் ஒன்று சேர்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த கரு தங்கிடும். அதில் நீங்கள் அடிக்கடி நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா அது தங்குறதுக்கு வாய்ப்பு கம்மியாக தான் இருக்குது. அதனால் இப்போ மாதவிடாய் கரெக்டாக ஒரு 7 நாளையில இருந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் சேர்ந்துருக்கணும். அப்படி சேர்ந்து இருந்தீங்கன்னாலே இப்போ 24 மணி நேரம் கருமுட்டை நம்மளுக்கு உயிரோடு இருக்கும். கணவரோட விந்தணு 5 நாளைக்கு உயிரோடு இருக்கும், நம்ம உடலுக்குள்ளே உயிரோடு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சேர்ந்துருந்தீங்கன்னா அந்த விந்தணு நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3 டைம் 4 டைம் அந்த மாதிரி சேர்ந்து இருந்தோன்னா விந்தணுவோட ஹெல்த் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளே நீங்கள் சேர்ந்து இருங்க. அப்படி சேர்ந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓவுலேஷன் நடக்கிற டயத்துலையும் அந்த விந்தணு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படியாவது அந்த டயத்தில் உங்களுக்கு கரு தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருமுட்டையும் விந்தணுவும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு கரு கண்டிப்பாக தங்கிடும். அதனால் நீங்கள் நிறைய பேர் அப்படி அந்த மாதிரி போஸ்டில் இந்த மாதிரி போஸ்டில் சேர்ந்துருக்கணுமா, எந்த மாதிரி போஸ்டில் இருக்கணும் அப்படின்ட்டு டவுட் இருக்கும். நீங்கள் எந்த மாதிரியுமே இருக்கண்டா, நீங்கள் எப்போதுமே நார்மலாகவே நீங்கள் படுத்துட்டு மேலே பார்த்து படுத்துட்டு இருந்தாலே லேடிஸ் கேட்டுக்கோங்க. மேலே பார்த்து படுத்துட்டு இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விந்தணு கண்டிப்பாக அது உள்ளே போய் கருமுட்டையோடு சேரும். நீங்கள் சேர்ந்து இருந்துட்டு உடனே நீங்கள் எழுந்திரிக்கக்கூடாது. எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டு வரக்கூடாது. வாஷ் பண்ணிவிட்டு அது நீங்கள் கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் அப்படியே நீங்கள் சேர்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சரிஞ்சு படுத்துக்கோங்க. ஒன் சைடாக நீங்கள் படுத்துக்கோங்க. எந்த சைடு வேணாலும் திரும்பி படுத்துக்கலாம். ஒன் சைடாக படுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விந்தணு வெளியில் வராது. அப்படியே ஒன் சைடாக நீங்கள் சரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது உள்ளே போய் உங்களுக்கு கண்டிப்பாக கரு தங்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் 28 நாள் உங்களுக்கு மாதவிடாய் டேட் வந்துடுது அப்படின்னாலே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். 7ஆவது நாளையில் இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் சேர்ந்து இருங்க. ஓவுலேஷன் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள்
நீங்கள் சேர்ந்து இருந்தாலே உங்களுக்கு வந்து கரு தங்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமாக நீங்கள் வந்து காலையில் சில பேர் வந்து சேர்ந்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து நைட்டு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸாக இருக்க முடியும். அதிகமான டென்ஷன் வந்து வேண்டாம், மன அழுத்தம் வேண்டாம். குழந்தை இல்லையே அப்படின்னு ரொம்ப கவலையெல்லாம் பட வேண்டாம். நம்மளுக்கு குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. இருந்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை தங்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு நீங்கள் வந்து சேர்ந்திருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக நீங்கள் படுத்துக்கலாம். காலையில் வந்து 5 மணி 4 மணிக்கெலாம் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு வேலையெல்லாம் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். இதுனா அப்படியே ரிலாக்ஸாக நீங்கள் படுத்துக்கலாம். ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் அப்படியே படுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுந்திரிச்சு வாஷ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.